யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அவ்ஃபூ பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் வ இய்யாய ஃபர்ஹபூன். இஸ்ராயீலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் நீங்கள் வேறெவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக. இந்த மாதிரி ஒரு அழகிய வியாபாரத்தை, ஒரு பிசினஸ் டீல ஒருத்தருக்கொருத்தர் பேசி முடித்துக் கொள்ளுகிற ஒப்பந்தத்தை இது மாதிரி ஒரு அழகா உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க எனக்கு குடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துங்க. நான் உங்களுக்கு குடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துறேன். டீல். அழகிய டீல். மிக அழகான டீல். இப்படி நம்ம என்ன வாக்குறுதி குடுத்தோம் அல்லாஹ்வுக்கு? நீ எதையெல்லாம் ஹலால்னு சொல்லியிருக்கியோ, அதெல்லாம் நாங்க பேணுவோம். எதையெல்லாம் ஹராம்னு சொல்லியிருக்கியோ, அதெல்லாம் நாங்க விட்டுருவோம். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நன்மையை விதைப்போம், தீமையை தடுப்போம். குடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள்னு அல்லாஹ் கேட்குறான். நம்ம இன்னைக்கு என்ன நன்மையை விதைக்க போறோம்? என்ன தீமையை தடுக்க போறோம்? அப்படி இறைவனுக்கு குடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றினால், நமக்கு அல்லாஹ் வாக்குறுதி குடுத்துருக்கான். என்ன வாக்குறுதி குடுத்துருக்கான்? நிரந்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்தை, நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய சொர்க்கத்தை, அவ்வளவு சொகுசான சொர்க்கத்தை உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீங்க குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்துங்க. உங்களுக்கு நான் குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்துறேன். அதனால என்ன செய்யணும், இந்த வேலைய செய்யும்போது எல்லாரும் அச்சுறுத்துவாங்க. குடும்பத்தில இருக்கவங்க அச்சுறுத்துவாங்க. வெளியில தெருவுல இருக்கவங்க பயமுறுத்துவாங்க. இதுவாம்ல, அதுவாம்ல, அப்படி ஆயிருமாம்ல, இது செஞ்சுருமாம்ல, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கேன்னு அச்சுறுத்துவாங்க. இந்த சமூகம் அச்சுறுத்தும், நாடு அச்சுறுத்தும், அரசியல் அச்சுறுத்தும், உலகம் அச்சுறுத்தும், போர்கள் அச்சுறுத்தும், எல்லா விதமான கொடைச்சலும் நடக்கும். அப்படி அச்சுறுத்தும்போது, அதுக்கு எதுக்கும் நீங்க அஞ்சாமல் எனக்கு மட்டுமே அஞ்சுவீர்களாக. இறைவன் எப்படி சொல்லி தர்றான், இப்படி ஒரு பிசினஸ் கூப்பிடுறான். இந்த பிசினஸ் கூப்பிடும்போது இவ்ளோ பிரச்சனை இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு, இதெல்லாம் சேர்ந்து உன்ன பயமுறுத்தும். அதுக்கெல்லாம் பயந்துராம, எனக்கு மட்டுமே அஞ்சுங்கள் அப்படிங்கிற வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டையும் சேர்த்து சொல்லி தர்றான். சுபஹானல்லாஹ். ஃபார்முலாவையும் குடுத்து, அதை ஈஸியா நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கான வழிமுறையும் தந்த நம் இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவன்.